அமெரிக்காவினுடைய உள்கட்டமைப்பிலே நிறைய மாற்றங்கள், அதனுடைய நிர்வாக ரீதியான கட்டமைப்பிலே மாற்றங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விலை கட்டுப்பாட்டு மையம் ஒன்றை கனடா உடனடியாக நிறுவ வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தி அந்த பொதுவாக ஒரு விலையை நிர்ணயித்தல் என்பது நிறைவேற்றப்படாவிட்டால் மக்கள் பெரிய பொருளாதார கஷ்டத்திற்கு உள்ளாக போகின்றனர். இது போல அமெரிக்கா உலகின் முதலாவது பெரிய சக்தி. உலகில் பல நாடுகளில் தனது தளங்களை கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. 83 நாடுகளில் சுமார் 750 தளங்களை கொண்டிருக்கின்ற ஒரு நாடு. அதனால்தான் அது முதலாவது நாடாக இருக்கின்றது. அதைவிட கடலிலே ராஜாங்கம் செலுத்துகின்ற அமெரிக்காவை போல அல்லது அமெரிக்க கடற்படையை போல ராஜாங்கம் செலுத்துகின்ற அமைப்பு என்பது உலகில் எந்த இடத்திலும் இல்லை. மற்ற நாடுகளின் பாதுகாப்பு நிதி தொகையின் விட பல மடங்கு செலவழிக்கின்ற அமெரிக்கா அதில் குறைப்புகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அதனால் அந்த உலகின் முதலாய சக்தி என்கின்ற இடத்தை தக்க வைக்க முடியும். தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:33 இருக்கிறது. இது வழமை போலவே அரசியல் அரங்கிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற அண்மை கால மாற்றங்கள் குறித்து விவாதிப்பதற்கு அல்லது அது குறித்து ஆழமாக பேசுவதற்கான நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. இன்றைய நாளில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அதுவும் அமெரிக்கா பற்றியதுதான். டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நாளில இருந்து வெவ்வேறு தலைப்புகளிலே அது குறித்து நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆக அதனுடைய அண்மை இப்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல், அங்கிருக்கக்கூடிய படைப்பிரிவுகள், அதாவது பாதுகாப்பு படையில இருந்து ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தை செய்திருக்கிறார்கள். அதனுடைய உள்கட்டமைப்பை மாற்றியமைப்பதற்காக நிறைய வேலைப்பாடுகள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைய துறைகளில் இருந்து பணிக்குறைப்பு, பணி வேலையாட்கள் குறைப்பு என்பது நிகழ்ந்து கொண்டிருக்க, ஒரு பொது பாதுகாப்புக்கு, அந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு மிக மிக அத்தியாவசியமானது அதனுடைய படை வீரர்கள், இராணுவ வீரர்கள். ஆக இப்பொழுது அந்த செக்டரிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஒரு பணி நீக்கத்தினை செய்திருக்கிறது அமெரிக்க அரசாங்கம். அது குறித்து தான் இன்றைய நாளிலே நாங்கள் பேச போகிறோம். உரையாடலுக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. வணக்கம். மற்றும் ஒரு உரையாடலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நலமா? நலமாக இருக்கின்றேன். நீங்களும் நலமாக இருப்பீர்கள் நம்புகின்றேன். ஆமாம், நலம். ஏற்கனவே சொன்னது போல அண்மையிலே அமெரிக்காவினுடைய உள்கட்டமைப்பிலே நிறைய மாற்றங்கள், அதனுடைய நிர்வாக ரீதியான கட்டமைப்பிலே மாற்றங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய மிக பெரும் திடுக்கிடும் தகவலாக நாங்கள் கேள்விப்பட்டிருப்பது, அதனுடைய படையில இருந்து ஆட்கள் குறைக்கப்படுவது, படை நலன் பெறுகிறவர்களினுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுவது என்பது கொஞ்சம் அச்சுறுத்தலான விடயமும் கூட. காரணம், ஒரு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அதனுடைய படை வீரர்களினுடைய நலன் என்பது மிக மிக முக்கியமானது. அவர்களினுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுவது, அவர்களுக்கு வழங்கப்படுகிற சலுகைகள் குறைக்கப்படுவது எல்லாமும் ஒன்று அதிலே போய் இணைவதற்கான விருப்பத்தை இல்லாத ஒழிக்கின்ற ஒன்றாக இருக்கும். இன்னொரு பக்கத்திலே ஆண்டாண்டு காலமாக ஒரு நாட்டுக்கும் அதனுடைய எல்லை வீரர்களுக்கும் இடையில ஒரு சத்திய பிரமாணம் இருக்கு. ஒன்றுக்கொன்று உங்களை பாதுகாப்பது எங்கள் பொறுப்பு, அதே போல நாட்டை பாதுகாப்பது எங்கள் பொறுப்பு என்பது போல இருவருக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு இருக்கும். ஆக இப்படிப்பட்ட திடுமென நிகழ்கிற இந்த பணி குறைப்பு என்பது அதை முழுக்க அந்த தேசிய பாதுகாப்பை ஆட்டம் காண வைக்கிற ஒன்றாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் கூறியது போல அமெரிக்கா உலகின் முதலாவது பெரிய சக்தி. உலகில் பல நாடுகளில் தனது தளங்களை கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. 83 நாடுகளில் சுமார் 750 தளங்களை கொண்டிருக்கின்ற ஒரு நாடு. அதனால்தான் அது முதலாவது நாடாக இருக்கின்றது. அதைவிட கடலிலே ராஜாங்கம் செலுத்துகின்ற அமெரிக்காவை போல அல்லது அமெரிக்க கடற்படையை போல ராஜாங்கம் செலுத்துகின்ற அமைப்பு என்பது உலகில் எந்த இடத்திலும் இல்லை. அந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த ஃபிளீட்ஸ் எனப்படுகின்ற போர் கப்பல்களின் ஆதிக்கம் என்பது கடல் பரப்பில் அதிகமானது. சுமார் 7 இந்த விமான தாங்கிகள் பலவற்றை தாங்கிய இந்த ஃபிளீட்ஸ் என்பன இருக்கின்றன. ஒவ்வொரு ஃபிளீட்ஸ்லையுமே சுமார் 6000 to 10,000 வீரர்கள் ஒரு கடற்படை தொகுதியில் இருக்கின்றார்கள். கப்பலிலே அவர்கள் வலம் வந்து கொண்டு இருப்பதுதான் அவர்களுடைய வேலை. அந்த கப்பல்கள் கூட அணு சக்தியால் இயங்குகின்ற கப்பல்களாகவும் அணு ஆயுதங்களை கொண்டதாகவும் போர் விமானங்களை பலவற்றை கொண்டதாகவும் இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் அமெரிக்காவால் விரும்பிய நேரத்தில் விரும்பிய இடத்தில் எந்த ஒரு தாக்குதலை மேற்கொள்ளக்கூடியதாகவோ அல்லது
ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தாக்குதலை ஒருங்கிணைக்கக்கூடியதான ஒரு பலம் என்பது இந்த சக்திகள் தான். இதுதான் அதிலும் இந்த கடற்படை, இந்த நேவி சீல்ஸ் என்பன எல்லாம் அந்த அதி உயர் படைப்பிரிவுகளாக பார்க்கப்பட்டிருந்தன. இருந்தாலும் இந்த அதாவது இவர்களுடைய கடன் பளுவை குறைப்பதற்காக இவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு அங்கமாக படையினர் மத்தியிலே நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பிஎஸ்டி எனப்படுகின்ற, அதாவது அவர்களுடைய மன அழுத்தங்கள் போன்ற பல இத்தியாதிகளுக்கு அவர்கள் உள்ளாகின்றார்கள். உண்மையிலேயே போதைப் பொருட்களுக்கு அடிமையான பலரும் இராணுவ வீரர்களாக இருக்கின்றார்கள் என்பது உண்மையான, அதாவது ஒரு கவலையான விடயம். என்னவென்று சொன்னால், அமெரிக்காவில் நீங்கள் எந்த ஒரு நகரத்தை பார்த்தீர்களானாலும் அங்கே இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களும் வீடற்றவர்களாகவும் இருக்கின்றவர்கள் பலர் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதாவது அமெரிக்காவிற்கு இரண்டு முகங்கள் இருக்கின்றன அமெரிக்க நகரங்களுக்கு. ஒன்று, நீங்கள் அதன் இதய நகர்ப்பகுதியில் பார்க்கின்ற மிகவும் துப்புரவான அழகிய கட்டடங்களை கொண்ட ஒரு பிரதேசமாகவும், இன்னும் ஒன்று இந்த பாலங்களின் கீழும் கைவிடப்பட்ட வீடுகளிலும் கைவிடப்பட்ட நிலங்களிலும் இருக்கின்ற மக்களை போன்றவர்களை கொண்ட இடங்களாகவும் இருக்கின்றன. இவ்வாறு இராணுவ வீரர்கள் மாறுவதற்கான காரணம் யாதென்றால் அவர்கள் இருக்கின்ற பயப்பிராந்தியம். அவர்கள் தங்களுக்கு தெரியாத பிரதேசங்கள் எல்லாம் சென்று கடமையாற்றுகின்ற பொழுது இரவில் கூட தூக்கத்தை தொலைத்தவர்களாகவும், அல்லது எதிரிகளை வரவை பார்த்து நிற்பவர்களாகவும், அல்லது எதிரிகளின் தாக்குதல்களை சந்தித்தவர்களாகவும் இருப்பதால் அவர்களால் சாதாரண வாழ்வியலுக்கு திரும்புதல் என்பது சற்றே கடினமானதாக மாறிவிடும் சிலருக்கு. அதுவும் அந்த மனம் முடித்தவர்கள் எல்லாம் அவர்கள் சில வேளைகளில் இராணுவ சேவைகளில் இவ்வாறு இருந்துவிட்டு வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் தங்களுடைய குடும்பங்களையே விட்டு பிரிகின்ற அளவிற்கும் இந்த போதைப் பொருட்கள் மற்றும் அந்த அதீத மதுபாவனை போன்றவற்றிற்கும் உள்ளாவதற்கான காரணம் அவர்களுடைய பயப்பிராந்தியம் அல்லது அவர்களுடைய மனத்தில் இருக்கின்ற அந்த விட்டுக் கொடுக்க, அதாவது ஒரு ஆக்ரோசமான நிலையில் நின்று எதிரியை பார்த்து கொண்டிருன்ற ஒருவர் சாதாரண வளமையாக சாதாரண சூழ்நிலைக்கு வரும் பொழுது அவரால் அதனை கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவ்வாறானவர்களை கைவிடுவதான ஒரு திட்டமும், அதேவேளை இருக்கின்ற இராணுவ வீரர்களுக்கு இன்னமும், அல்லது இராணுவ என்றதை விட முப்படை வீரர்களுக்கும் இன்னமும் அவர்களுடைய சேவைகள் குறித்த, அல்லது அவர்களுடைய தேசப்பற்று குறித்த, அல்லது அவர்களுடைய இந்த இறையாண்மையை காத்தல் தொடர்பாக வெளிநாடுகளில் செயற்படுகின்ற தன்மைகளை எல்லாம் கேள்விக்குறியாக்குகின்றதாக இந்த செயற்பாடுகள் அமைகின்றன. இதில் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விடயம், அனுபவம் மிக்க இராணுவ அதிகாரிகள் மற்றும் உயர் தரப்பு அதிகாரிகள், அதாவது பாதுகாப்பு படையாக இருக்கட்டும், இரகசிய படையாக இருக்கட்டும், குறிப்பாக கேஷ் பட்டேல் என்பவரை FBI இந்த அமைப்பின் தலைவராகவும், அதேவேளை உளவு பிரிவின் தலைவராக துளசி என்கின்ற ஒரு இந்து பெண்மணி, அவர் இராணுவ வீரராக இருந்திருந்தாலும் அவர் உண்மையிலே இந்திய வம்சாவளியை சாராதவராகவும் ஆனால் இந்து மதத்தை பின்பற்றுவராகவும் இருப்பவராக இருக்கின்றார். அவ்வாறான பல புதிய முகங்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நியமித்திருக்கின்றார். இருந்த பொழுதிலும் அங்கே மூன்றாம் பாலினமாக இருக்கின்ற 11,000க்கும் மேற்பட்ட படையினர் தங்களை அறிமுகப்படுத்தி இருந்தனர். அவர்கள் எல்லாம் இனி இராணுவ சேவையில் இருந்து இருக்க முடியாது, அவர்கள் எல்லாம் விலத்தப்படுவார்கள். இவ்வாறான பல கட்டங்களை இந்த இராணுவம் அடைகின்ற பொழுது அதனால் ஒரு முதலாய சக்தியாக இருக்க முடியுமா என்ற கேள்விக்குறி இருக்கின்றது. குறிப்பாக நான் குறிப்பிட்டது போல இந்த 750க்கும் மேற்பட்ட முகாம்கள் 83 நாடுகளில், அதிலும் குறிப்பாக ஜப்பான், ஜெர்மனி மற்றும் இந்த சவுத் கொரியா, இத்தாலி போன்றவைதான் அதிகமான தொகையானவர்களை வைத்திருக்கின்றது. அதே போல எங்களுடைய இலங்கைக்கு கீழாக கூட டியாகோ காசியா என்கின்ற ஒரு தீவு 1000 கடல் மைல் தொலைவில் உள்ளது. அந்த தீவு அணு ஆயுத விமானங்களை தாங்கிய ஒரு பெரிய போர் தீவு. அது அமெரிக்காவிற்கு சொந்தமான நிலப்பரப்பாக இப்பொழுது பிரிட்டனால் விற்கப்பட்டு அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அவ்வாறாக பல இடங்களிலும் இருப்பவர்கள் மத்தியில் பல கேள்விக்குறிகளை எழுப்புவதாகவும், தங்களுடைய கடமை ஏன் இவ்வாறு இருக்க வேண்டும் போன்றவற்றை அவர்கள் சுய பரிசோதனைக்கு உட்படுத்துவதாகவும் அமையும் என்பதுதான் எனது கருத்தியல். நிச்சயமாக இது அவர்களுக்கு பலவீனத்தை கொடுப்பதாகவோ அல்லது அவர்கள் ஒரு படைக்குறைப்பை வலிந்து மேற்கொள்ள வேண்டிய தேவையை கொடுப்பதாகவோ அமையும் என்று சொன்னால், மத்திய நாடுகளின் பாதுகாப்பு நிதித்தொகையின் விட பல மடங்கு செலவழிக்கின்ற அமெரிக்கா அதில் குறைப்புகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அதனால் அந்த உலகின் முதலாய சக்தி என்கின்ற இடத்தை தக்க வைக்க முடியாது. அதனைத்தான் உங்களுடைய கேள்விக்கான விடையாக கூற முடியும் பிரியா.
நிச்சயமாக. இதோடு இன்னும் ஒரு கருத்தையும் நாங்கள் இன்னொரு கோணத்திலும் இதை யோசிக்க முடியும். அண்மை காலமாகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அ எதையெல்லாம் பைடன் உருவாக்கினாரோ, அதன் மேலெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை காண்பித்த வண்ணமே இருக்கிறார். ஆக அதனுடைய ஒரு நீட்சியாக கூட இதை பார்க்க முடியும். காரணம் 2019ஆம் ஆண்டு இந்த படை வீரர்களுக்கான நலன் பேணுகிற அமைச்சு என்பது பைடன்னாலே உருவாக்கப்பட்டது. காரணம் மிகப்பெரிய இயற்கை பேரிடர் காலங்களிலும், தேசிய பாதுகாப்புக்கான இடர் ஏற்படுகிற பொழுதும், அங்கே களத்திலே நின்றிருக்கக்கூடிய படை வீரர்களை கௌரவப்படுத்தும் முகமாக, அவர்களோடு பேணுகிற ஒரு நாடு உங்களோடு நிற்கிறது என்பதை காண்பிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றாக அது இருக்கிறது. ஆக அதிலே இவ்வளவு ஒரு மிக பாரிய அளவு பணி நீக்கம் என்பது இதனுடைய ஒரு நீட்சியாக கூட நாங்கள் பார்க்க முடியும். இது ஒரு புறம் இருக்க, இதற்கு முன்னமே ஏற்கனவே நிறைய அமெரிக்கர்கள் வீதிகளிலே இறங்கி போராட ஆரம்பித்திருக்கிறார்கள். காரணம், எலன் மஸ்கினுடைய தலையீட்டின ஒன்று அவருடைய தலையீடு ஒரு காரணம். இன்னொன்று அந்த தலையீட்டின் வழியாக வந்திருக்கக்கூடிய பாரிய அளவான பணியாளர்கள் வேலை நீக்கம் என்பது. ஆக அதை வெவ்வேறு துறைகள்ல நாங்க பார்த்த வண்ணமே இருக்கலாம். உங்களுடைய கணிப்பின்படி வேறு என்ன துறைகளிலெல்லாம் இவர்கள் கை வைக்கப் போகிறார்கள்? என்னென்ன துறைகளிலே நாங்கள் இன்னும் அ பணி நீக்கம் என்பதை எதிர்கொள்ளலாம்? இந்த இப்பொழுது நீங்கள் இந்த குறிப்பாக பார்த்த இந்த பாதுகாப்பு படை விவகாரத்திலே எடுத்து பார்த்தீர்களானால், இந்த பாதுகாப்பு படை என்பது எவ்வாறு இருந்தது என்று குறிப்பிட்டிருந்தால், அதில் இருந்து பலர் ஜனாதிபதியாக, குறிப்பாக 6 ஜனாதிபதிகளை அமெரிக்காவிற்கு வழங்கியதாக இருக்கின்றது. அது ஜோன் எஃப் கென்னடி மற்றும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் போன்றவர்களை நாங்கள் குறிப்பிடலாம். மற்ற ஜிம்மி கார்ட்டர் போன்றவர்கள் எல்லாம் இந்த இராணுவ சேவை அல்லது இந்த படை சேவைகளிலிருந்து வந்தவர்கள். இவ்வாறாக அவர்கள் அதாவது தேசியத்தின் மேல் பற்று கொண்டு தேசத்தின் மேலான ஒரு அதாவது வந்து நம்பிக்கை சின்னமாக புறப்பட்டவர்கள். இவ்வாறான வருகின்ற துறைகளில் இருந்து இவ்வாறாக மேற்கொள்ளப்படும் குறைப்புகள் என்பன குறிப்பாக பல மாறுதல்களை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த அதாவது நீர்மூழ்கிகள் எல்லாம் பெரிய பெரிய நீர்மூழ்கிகள் எல்லாம் வைத்து அவையெல்லாம் பல ஆழ்கடல்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் இவ்வாறு இந்த சேவை குறைப்புகள் ஏற்பட முடியும். அதனை விட நாங்கள் இந்த படைத்துறையை தவிர்த்து, இப்பொழுது படைத்துறையை நீங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து தவிர்த்து மற்ற துறைகளுக்கு வரும் பொழுது நிர்வாக சேவை மற்றும் இந்த நிவாரண சேவைகள், நிவாரண ரிலீஃப் எனப்படுகின்ற USAID மற்றும் இப்ப அமெரிக்காவிலேயே உண்மையிலேயே எங்களுக்கு பலருக்கும் தெரியாத அல்லது அறிய வேண்டிய விடயம் என்னவென்றால், அமெரிக்காவில் இருக்கின்ற பலரும் உணவு முத்துறையில் உணவு வாங்குபவர்களாக இருக்கின்றார்கள். நீங்கள் ஃபுட் ஸ்டாம்ப் அல்லது ஃபுட் பேங்க் என்று கூகுள் பண்ணி பார்த்தாலோ அல்லது யூடியூப்பில் பார்த்தாலோ எவ்வளவு வரிசையில் இருப்பார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அமெரிக்காவின் பெரிய நகரங்களில் எல்லாம் அவர்கள் காலையிலேயே வரிசையில் நின்று தங்களுக்குரிய உணவுகளை எல்லாம் வாங்கி செல்கின்ற தேவை இருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. என்றால் அவர்கள் ஒன்றில் தொழில் முனைப்புக்கு ஈடுபட விரும்பினாலும் அவர்களுடைய உடல் பருமன் மற்றும் அவர்களுடைய உடல் இயலாமை அல்லது அவர்களுடைய சிறப்பு தேவைகள், அதாவது வந்து ஸ்பெஷாலிட்டி அல்லது டிசேபிலிட்டிஸ், அவைகள் எல்லாம் அவர்களை அந்த வேலைகளுக்கு செல்ல விட முடியாத நிலையிலும் மற்றும் தனித்து விடப்பட்ட ஒரு அதாவது சிங்கிள் பேரண்ட்ஸ் எனப்படுகின்ற பல குழந்தைகளுடன் இருக்கின்றவர்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு தரப்பாக இருக்கின்ற பொழுது அங்கே நிவாரண தேவைகள் என்பன எல்லாம் நிச்சயமாக தொடர்ந்து பேணப்பட வேண்டியவை. அவைகளில் மாற்றங்கள் செய்யப்படும் பொழுதும் அதே போல பொது சேவைகளில், அதாவது அரச சேவைகளில் பணிபுரிபவர்களிடையே ஒரு அதீதமான அல்லது ஆள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாத வேலை குறைப்புகளை செய்கின்ற பொழுது அவை இவர்களுக்கு எதிரான விளைவுகளையும் அல்லது திறன்களையும் ஏற்படுத்தக்கூடியதாகவும், அவர்கள் நிச்சயமாக இந்த ஒரு அமெரிக்கா அந்த தேசாபிமான பிடியிலிருந்து மீள்பவர்களாகவும் அல்லது வேறு ஒரு வேலை தேடி செல்பவர்களாகவும் அந்த வேலை கிடைக்காமல் மீண்டும் ஒரு வறுமைக்கு செல்பவர்களாகவும் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றன. இங்கே குறைப்புகள் என்பன மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. என்று சொன்னால் சில அதிகமான பணியாளர்கள் சில இடங்களில் இருந்தால் அவையெல்லாம் ஆராயப்பட்டு செய்யப்பட வேண்டிய விடயங்கள், ஆராயப்பட்டு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு படிப்படியாக செய்யப்பட வேண்டிய விடயங்களில் கண்மூடித்தனமாக செயற்படுவது என்பது பொது சேவைகளை பாதிப்பதாகவும், இப்பொழுது இந்த கனடாவில் கூட ஒரு சிலர்
தங்களுக்கு அதாவது அமெரிக்கா மேன்மையான நாடு என்கின்ற ஒரு அதாவது எண்ணப்பாடு இருந்தால் கூட அங்கே இந்த சுகாதாரத்துறைக்கு மக்கள் படுகின்ற பாடு என்பது அறியப்படாத ஒரு வழியாக இருக்கின்றது. பலரும் இந்தியா போன்ற தேசங்களுக்கு சென்றெல்லாம் தங்களுடைய பெரிய சத்திர சிகிச்சைகளை செய்வதற்கான காரணம் அவர்களால் இந்த சுகாதார சேவைக்கான பண கொடுப்பனவுகள் போன்றவற்றை கொடுக்க முடியாது. எனவே இவ்வாறான ஒரு பாரிய வேலை நிறுத்தங்கள் பல இடங்களிலும் நடைபெற்று அவர்கள் 7-8 மாதங்களில் தங்களுடைய கொடுப்பனவுகளை இழந்து மீண்டும் ஒரு வேலைக்கு செல்ல முடியாத இடத்து அங்கே இடம்பெற போகின்ற பொருளாதார நெருக்கடி என்பது அடுத்த ஆண்டின் ஒரு அறிகுறியாக அல்லது ஒரு அடையாளமாக அமெரிக்காவுக்கு அமைய போகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்றால் அவர்கள் அதற்கு மேலான வரி விதிப்புகளை கூட இப்பொழுது விதிப்பது கூட பல தொழில்களை இழக்க செய்ய போகின்றது. அத்தோடு இவ்வாறு தொழில் இழப்பவர்கள் கூட அங்கே தங்களுடைய இருப்புகளை அதாவது பொருளாதார நிலை மேம்பாட்டை அல்லது தக்க வைத்தல் என்பதில் சில வேளைகளில் தவறுகளை விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக எப்படி பார்த்தால் அதாவது தாங்களாக விரும்பி வேலைகளில் இருந்து அந்த விடுப்பு பெற்று செல்பவர்கள் கூட இனி அதிகரிக்கும். ஏனென்றால் அவர்களிடையே கூட ஒரு வெறுப்பு ஏற்படும். மற்றது அவர்களுடைய பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கப்படும். வேலை பளு என்பது அதிகரிக்கும். இப்பொழுது குறிப்பாக ஒரு 10 நபர்கள் வேலை செய்த இடத்தில் அந்த வேலை திணைக்களம் என்பது 2 பேராக குறைக்கப்படும் பொழுது அவர்களுக்குரிய அந்த திறன் மற்றும் நேரப்பளு என்பவை எல்லாம் கேள்விக்குரியதாகப்படும் பொழுது அவர்கள் நிச்சயமாக வேண்டத்தகாத அல்லது விரும்பாத முடிவுகளை எடுப்பவர்களாக தள்ளப்படுவார்கள். அதுதான் உண்மை. நிச்சயமாக. ஆக நீங்கள் சொன்னதிலே நிறைய உண்மை இருக்கிறது. அதை எதிர்வருகிற காலங்களில் நாங்கள் அப்படியான செய்திகளையும் கேள்விப்பட்டால் கூட ஆச்சரியமில்லை. இது தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் அங்கிருக்கிறவர்களுமே எதிர்பார்க்கிற ஒன்றுதான். எங்கே யாருக்கு எப்போது வேலை போகும் என்பது யாராலையுமே உறுதிப்படுத்தி சொல்ல முடியாத ஒன்று. இது ஒரு புறம் என்று சொல்லச் சொன்னால், இப்பொழுது அமெரிக்காவினுடைய தோற்றத்தை ஒரு கேலி சித்திரமாக வரைவீர்களாக இருந்தால், அது ட்ரம்ப் அவர்கள் பிரம்போடு நிற்கிற ஒரு மேலாளராகவும், அவரை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இதுவரைக்கும் நேச நாடுகளாக அவர்களோடு பயணித்தவர்களாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் சிறிய சிறிய நாடுகளாக இருக்கட்டும், எல்லோருமே அவர்களுக்கு அடிபணிந்தே ஆக வேண்டும் என்பது போலான ஒரு அதிகார தோரணையை காண்பிக்கிறதாகத்தான் நாங்கள் அந்த கேலி சித்திரத்தை வரைய முடியும். ஆனால் இப்பொழுது இன்றைக்கு கூட அவர் ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார். அவர் பேசுகிற போது சொல்லியிருந்தார், உக்ரைனினுடைய அதிபரிடத்திலே தான் ஒரு சம்மதத்தை பெற்றிருந்ததாக, சமாதானத்துக்கான பேச்சுக்கான சம்மதத்தை எழுத்து மூலமாக பெற்றிருந்ததாக சொல்லித்தான் அந்த பேச்சினையே ஆரம்பித்திருந்தார். இது ஒரு பக்கம் என்று சொல்லச்சொன்னால், இன்னொரு பக்கம் கனடா அமெரிக்காவினுடைய வரிகளுக்கு பதிலாக வரிகளை விதித்திருந்த அந்த செய்திக்கு பிற்பாடு இப்பொழுது ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். கனடா அமெரிக்க பொருட்களின் மீது பதிலடிக்கு வரிகளை விதிக்குமாக இருந்தால் அமெரிக்கா இன்னும் கனேடிய பொருட்களின் மீது வரிகளை விதிக்கும் அப்படி என்கிற எச்சரிக்கையை அவர் விடுத்திருந்ததை நாங்கள் செய்திகளிலே கேட்டிருந்தோம். ஆக இது எங்கு போக போகிறது? இப்போது பார்த்தீர்களாக இருந்தால் உக்ரைன் அதற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஓரளவுக்கு ஒரு நெகிழ்ச்சி போக்கை காண்பிக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், உக்ரைனுக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு என்பது அவசியம், அத்தியாவசியம். இது ஒரு பக்கம் என்றால், கனடா அதை எப்படி எதிர்கொள்ளும் ஒருவேளை மறுபடியும் வரிகள் விதிக்கப்பட்டால்? இல்லை, நிச்சயமாக அது கனடிய பிரதமர் கூறியது போல மிகவும் ஒரு கசப்பான செய்தியாகத்தான் அமைய போகின்றது. இன்றைய இதன் நிலைமைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. $1 29 தசங்களாக இருந்த தக்காளி பழம் இப்பொழுது $3.49 இந்த பெரிய சந்தைகளில் எல்லாம், அதாவது சோஃபீஸ், மெட்ரோ போன்ற இடங்களில் எல்லாம் அதிகரித்த விலையில் அவர்கள் வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது அடுத்த நாள் நடக்கின்ற நிகழ்வு. இவ்வாறான அவர்கள் செய்கின்ற செயற்பாடுகளை தடுத்து நிறுத்த வேண்டிய செயற்பாடு ஒன்று கனடாவின் அரசுக்கு இருக்கின்றது. அது குறித்து அவர்கள் நிச்சயமாக செயற்படுவார்கள் என்று நம்புவோம். அதாவது இந்த விலை கட்டுப்பாட்டு மையம் ஒன்றை கனடா உடனடியாக நிறுவ வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தி இப்போ அந்த பொதுவாக ஒரு விலையை நிர்ணயித்தல் என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டிய தேவை அந்த தேவை நிறைவேற்றப்படாவிட்டால் மக்கள் பெரிய
பெரிய பொருளாதார பண கஷ்டத்திற்கு உள்ளாக போகின்றார்கள். இத்தோடு அண்மையில் அதாவது ஜஸ்டின் ட்ரூடோவாக இருக்கட்டும் அல்லது பியர் பொலிவராக இருக்கட்டும் அனைவருமே இணைந்து ஒரு $20 பில்லியன் அதாவது கோதுமை கனடாவின் பெரிய கோதுமை விளை நிறுவனம் என்பது அமெரிக்க கம்பெனி ஒன்றால் வாங்கப்பட்டிருந்தது. அவர்கள் அதனை அங்கே அமெரிக்காவுக்கு கொண்டு சென்ற கோதுமையை ப்ராசஸ் செய்து பேர்ந்து இங்கே மாவாக அனுப்புவார்களாக இருந்தால் பானின் விலையெல்லாம் வெளியேறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது என்றால் அதுதான் கனடாவினுடைய முதல் பெரிய அல்லது அந்த முதலாவது பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி $2 பில்லியன் 2-3 மாதங்களுக்கு முதல் வாங்கப்பட்ட பொழுது யாருமே ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை. எனவே இவ்வாறான செயற்பாடுகள் இதை காட்டுகின்றன என்று சொன்னால் நிச்சயமாக இங்கே ஒரு தரக்கட்டுப்பாடு மற்றும் விலை கட்டுப்பாடு போன்றவற்றிற்கான ஒரு நிர்ணய சபை ஒன்றின் தேவை. அதை நாங்கள் அரசிற்கு எடுத்துக்காட்டும் நபர்களாக நாங்கள் கூட மாற வேண்டும். இந்த விவகாரங்களை தெரிவித்து இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுவதற்கான ஒரு ஆகுதியான வேலையை செய்வோமாக இருந்தால் அதுதான் இந்த அனைத்து மக்களையும் ஒரே தரப்பில் வைத்திருக்க ஒரு அதாவது தூண்டும். அல்லது என்ன நடக்கும் என்றால் ஒவ்வொரு சந்தையாளரும் அல்லது ஒவ்வொரு தயாரிப்பாளரும் தங்களுக்கு விரும்பிய விலைகளை விரும்பிய மாதிரி திணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றன. மறுபுறத்தே மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ நிச்சயமாக கனேடிய தயாரிப்புகளை சில காலங்களுக்காவது பார்த்து வாங்கி பாவிக்க வேண்டிய தேவை என்பது இருக்கின்றது. இதே போல இங்கே கனடாவில் முன்னர் கனடாவில் இருந்தவர்கள் எல்லாம் கனடாவில் கோடை காலங்களில் தங்களுடைய விளைபொருட்களை வைப்பதற்காக வீடுகளிலேயே கூலர் ரூம் என்று ஒரு குளிர் அறை என்பது ஒரு பேஸ்மெண்டில் தனியாக அந்த அறை எந்தவித சுவரும் எழுப்பப்படாமல் வெறும் சிமெண்டால் கட்டப்பட்டதாக இருக்கும். அங்கே அந்த குளிர் சாதன பெட்டிகள் அல்லது ஃப்ரீசர் போன்றவற்றின் குளிர்நிலை இருக்கும். அவ்வாறான இடங்களில் எல்லாம் அவர்கள் பொருட்களை வைத்து அதனை பாவிப்பார்கள். அது தக்காளி பழமாக இருக்கட்டும், லெட்டஸாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு மரக்கன்றி தானிய வகையாக இருக்கட்டும் அவ்வாறெல்லாம் செய்வார்கள். அவ்வாறான நிலை என்பது வரக்கூடிய சாத்தியக்கூறும் இங்கே ஏற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே நேரம் மக்கள் அந்த கனேடிய பொருட்கள் என்பதை சில காலமாவது இந்த வரி விதிப்பு நடவடிக்கைகள் மாறுபடும் வரையாவது செய்தால் என்ன நடக்கும் என்றால் அமெரிக்க பொருட்களின் கொள்வனவு என்பது குறைகின்றது என்பது அவர்களுக்கு தெரிகின்ற பொழுது அங்கே பாதிப்பு அறியப்படும். அந்த பாதிப்பு அறியப்படுகின்ற பொழுது அது அவர்களால் சில வழிகளில் மாற்றங்களுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். எனவே கனேடிய பொருட்களை அதாவது கனேடிய தயாரிப்பு பொருட்கள் கனடாவில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களாக இருப்பவற்றை தேடி வாங்கி பாவிப்பது என்பதை நாங்கள் ஒரு முதலாய கடமையாக ஏற்றி செய்ய வேண்டிய தேவையை இன்றைய நிலைமை ஏற்படுத்தி இருக்கின்றது. நிச்சயமாக. அதே நேரம் கணிசமான அளவு நீங்கள் சொன்னது போல இரு பக்கமும் நிகழப்போகிற ஏற்ற இறக்கங்கள் பொருளாதாரத்தில் வரப்போகிற மாற்றங்கள் உணரப்படும் அப்படின்று நம்புகிறோம். மிக குறிப்பாக கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்திலே அமெரிக்காவுக்கு கனடாவில் இருந்த பயணமானவர்களினுடைய எண்ணிக்கை 40% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இம்முறை. ஆக இது நிச்சயமாக உணரப்படும் என்று நினைக்கிறேன். கணிசமான அளவில் நல்ல மாற்றங்களை அது கொண்டு வருகிறதாக எதிர்காலத்தில் இருந்தால் அது நல்லது. நீங்கள் சொன்னது போல மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.